தினம்தோறும் விளக்கேற்ற நல்ல எண்ணெய் இதயம் நல்லெண்ணெய். இந்தியாவில் முதன்முறையாக துறைமுகங்களுக்கான உள்நாட்டு கப்பல் போக்குவரத்து மேலாண்மை அமைப்பை சென்னை ஐஐடி ஆராய்ச்சியாளர்கள் உருவாக்கி அதை பயன்பாட்டுக்கு கொண்டு வந்துள்ளனர். இந்திய அரசின் துறைமுகங்கள், கப்பல் போக்குவரத்து மற்றும் நீர்வழிகள் அமைச்சகம் வெளியிட்ட தேவைகளின் அடிப்படையில் துறைமுகங்கள், நீர்வழிகள் மற்றும் கடற்கரைகளுக்கான தேசிய தொழில்நுட்ப மையத்தின் மூலம் இந்த மேலாண்மை அமைப்பு முழுமையாக உருவாக்கப்பட்டுள்ளது. விமானத்திற்காக ஏடிசி எனப்படும் விமான போக்குவரத்து கட்டுப்பாட்டு அறைகள் செயல்பட்டு வருகின்றன. ஆனால் கப்பல் போக்குவரத்திற்கென இதுபோன்ற அமைப்புகள் இந்தியாவில் இதுவரை உருவாக்கப்படாமல் இருந்தன. எனவே கப்பல் போக்குவரத்தை ஒழுங்குபடுத்தும் அமைப்புகளுக்காக வெளிநாட்டு நிறுவனங்களை இந்தியா நம்பியிருந்தது. இந்நிலையில் சென்னை ஐஐடி உள்நாட்டிலேயே தயாரித்துள்ள கப்பல் போக்குவரத்து அமைப்பானது இந்திய கடல்சார் துறையில் தொழில்நுட்பத்தையும் நிபுணத்துவத்தையும் உள்நாட்டு மயமாக்குவதற்கு ஊக்கத்தை அளிப்பது மட்டுமல்லாமல் சேவைகளுக்காக வெளிநாட்டு நிறுவனங்களை சார்ந்திருப்பதையும் குறைத்துள்ளது. புதிதாக உருவாக்கப்பட்டுள்ள கப்பல் போக்குவரத்து அமைப்புகளை வளர்ச்சிக்கு ஏற்றவாறு எளிதில் மாற்றிக்கொள்ளும் வசதிகளும் வழங்கப்பட்டுள்ளன. இதுகுறித்து பேசிய சென்னை ஐஐடி துறைமுகங்கள், நீர்வழிகள் மற்றும் கடற்கரைகளுக்கான தேசிய தொழில்நுட்ப மையத்தின் தலைவரான கே. முரளி, புதிய கப்பல் போக்குவரத்து அமைப்பு முற்றிலும் உள்நாட்டிலேயே தயாரிக்கப்பட்டுள்ளதால் முக்கியத்துவம் வாய்ந்த கப்பல்களின் நகர்வு குறித்தான தகவல்கள் கசிவது தடுக்கப்படும். இந்தியாவுக்கு உள்ளேயும் வெளியேயும் செல்லும் கப்பல்கள் தொடர்பான விவரங்களை இதன் மூலம் கண்காணித்துக் கொள்ள முடியும். குறிப்பாக குறைந்த பராமரிப்பு செலவுடன் பாதுகாப்பான சேவைகளை கப்பல் போக்குவரத்திற்காக வழங்க முடியும் என்று தெரிவித்துள்ளார். இது ஏற்கனவே கேரளாவின் விழிஞ்சம் சர்வதேச துறைமுகத்தில் செயல்படுத்தப்பட்டுள்ள நிலையில் மேற்கு கடற்கரையில் உள்ள 2 துறைமுகங்களும் இந்த அமைப்பை பயன்படுத்த சென்னை ஐஐடி உடன் பேச்சுவார்த்தை நடத்தி வருகின்றன.